ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் புதிய தொழிலாளர் சட்டங்களை அமலுக்கு கொண்டு வராங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் ரீசெண்டாக 29 தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்புகளாக ஒருங்கிணைத்து மாநில அரசுடைய விதிகள் மற்றும் அமலாக்கம் பற்றி உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது 29 தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்புகளாக பிரிச்சிருந்தாங்க. அதில் என்னமான இதெல்லாம் அமலுக்கு வருது அப்படின்னா, அடிப்படை ஊதியம் பேசிக் பே இருக்குது பாருங்கள், அது 50% உயர்வு அமலுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்த ஊதியத்தில் 50% குறைந்தபட்சம் அடிப்படை ஊதியமாக இருக்கும். இது பிஎஃப் மற்றும் கிராஜுவிட்டி தொகையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பிஎஃப் இருக்குது பாருங்கள், அன்று ஓய்வூதியம் அதிகம், நிறுவனத்தின் பங்களிப்பு கூடும், ஓய்வு பெறும்போது பெரிய தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராஜுவிட்டி, பணிக்கொடை 1 வருடத்தில், அதாவது குறிப்பிட்ட பெறுநருக்கு 1 ஆண்டு பணி முடிந்தாலே கிராஜுவிட்டிக்கு தகுதி அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இலவச மருத்துவ பரிசோதனை, 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தா நிறையா புதிய தொழிலாளர் சட்டங்களை அமலுக்கு கொண்டு வராங்க. இதெல்லாமே உங்களுக்கு அமலுக்கு வரப்போகுதுங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.